Hello viewers, very good evening. This is Chennai car trainers, highly professional and personal teaching கொடுத்துட்ருக்கோம். இப்போ நைட் டைம் கிளாஸ் வந்து நாங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். சேம் டைம் வந்து ஹைவேஸில் ஓட்டிட்டு ரிட்டர்ன் வரச்சா வந்து முடிச்சூர் ரோடில் வந்து மல்டி டாஸ்க் அப்படின்னா நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். இந்த ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா அனிமல்ஸ் நிறைய வந்து ரோட்லேயே வந்து நிற்கும். ஸோ அதையும் வந்து நம்ம ஸ்லோ டவுன் பண்ணி பேலன்ஸ் பண்ணி ஓட்டிக்கணும். பிஃபோர் தான் நம்ம இண்டிகேட்டர்ஸ் போட்டுட்டு பின்னாடி வரவங்களுக்கு நம்ம தெரியப்படுத்தணும். இந்த இடத்துல வந்து நான் லெஃப்ட் கட் பண்ணிட்டு தான் நான் வந்து போக முடியும் அப்படிங்கிற விஷயத்த வந்து அவங்களுக்கு பிஃபோராக வந்து நம்ம அனௌன்ஸ் பண்ணால் தான் ஈஸியாக வந்து அவங்க ஸ்பீடு கம்மி பண்ணுவாங்க. இல்லைனா அவங்க வந்து ஸ்பீடு வர ஆரம்பிச்சிருவாங்க. நமக்கும் கஷ்டமாக இருக்கும், அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ மேபி நம்ம எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் சேஃபாக பண்ண வேண்டியிருக்கும். ஸோ லாஸ்ட் லெஃப்ட் திரும்ப போகிறோம். ஸோ ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி ஹைவேஸ் கிளாஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. நல்லா என்ஜாய் பண்ணி ஓட்டினாங்க. அவங்கக்கிட்ட கேட்போம் எப்படி என்ஜாய் பண்ணி ஓட்டினாங்கன்ட்டு. ஹலோ, எஸ், எனக்கு வந்து 2 கிளாஸும் கம்பைன் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. ஹைவே கிளாஸ் ப்ளஸ் நைட் டிரைவிங். அதுவும் இந்த ரோடு வந்து பயங்கர டிராஃபிக்காக வித்தியாசமான டிராஃபிக்லாம் இருந்தது. ஸோ கடைசி நாள் ஒரு நல்ல எல்லாமே கலந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு. எஸ், நல்லா என்ஜாய் பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அகெயின் வந்து அவங்களுக்கு பம்பர் டு பம்பர் டிராஃபிக் இதெல்லாம் எல்லாமே வந்து இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம். ஏன்னா டிராஃபிக் அப்படின்னா இப்போ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஸோ முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெஹிக்கிள்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோ மூமெண்ட்டில் தான் போக ஆரம்பிக்கும். சிக்னல் இருக்கிறதுனால ஸ்டெப் பிரேக் யூஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. மேபி அந்த ஸ்டெப் பிரேக்கோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து எல்லோரும் ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க. ஸ்டெப் பிரேக் யூஸ் பண்ண அத்தனை பேருமே வந்து எங்ககிட்ட சொன்ன ஒரே விஷயம், ரொம்ப சேஃபாக எங்களால் என்ஜாய் பண்ணி ஓட்ட முடியுது அப்படின்னு. அந்த ஸ்டெப் பிரேக்கை வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு ஓனாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். ஸோ நிறைய வாட்டி நாங்கள் வந்து ட்ரைவ் பண்ணி அதுலேருந்து கற்றுக்கிட்டோம். ஸோ அதை தான் வந்து எங்கள் கிளைண்ட்டுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். அவங்களும் வந்து நிறைய விஷயங்கள் அதுலேருந்து கற்றுக்கிட்டு என்ஜாய் பண்ணி ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க. மேபி ஆக்சிடென்ட்டே இல்லாத ஒரு உலகத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறதுனால தான் அந்த ஸ்டெப் பிரேக்கை கண்டுபிடிச்சோம். ஏன்னா நிறைய பேர் வந்து சிக்னலில் நிற்கிறச்ச வந்து பார்த்திங்கன்னா சடனாக பிரேக் அடிக்கிறதுனால தான் வந்து பின்னாடி இருந்து வரவங்க டச் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருந்தது. ஸோ அந்த வாய்ப்பை வந்து நம்ம கம்மி பண்ணிடணும். ஸோ எதனால் அப்படி நடக்குது அப்படிங்கிறத பார்த்து அந்த விஷயத்தை வந்து மாற்றி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால தான் இந்த ஸ்டெப் பிரேக்கு அப்படிங்கிறத ஒன்று உருவாக்கணும். ஸ்டெப் பிரேக்கு வந்து அவங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றி கேட்போம். சிட்டிக்குள்ளே ஓட்டும் போது வந்து ரொம்ப மற்ற வண்டியை பொறுத்து தான் நம்மளும் ஓட்ட வேண்டியிருக்கு. ஸோ எல்லாருக்கும் ஒரு ப்ரிகாஷனாகவே இருக்க வேண்டியிருக்கு. நம்மளும் வந்து மற்றவங்களுக்கு எப்போதுமே சிக்னல் கொடுத்துக்கிட்டே தான் வரணும். அதனால அப்போ வந்து ஸ்டெப் பிரேக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எஸ்பெஷலி சிக்னலுக்கு முன்னாடிலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி ஒரு டிஸ்டன்ஸ்லேயே நம்ம பிரேக் வந்து ஒரு தடவை 2 தடவை கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா பின்னாடி இருக்கிறவங்க கொஞ்சம் அலர்ட் ஆயிடுவாங்க. அதனால 2 பேருக்குமே சேஃபாக இருக்கும். எஸ், ஸ்டெப் பிரேக்கை வந்து சிக்னல்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து ஸ்பீட் பிரேக்கர் இருக்கும்போது ஸ்டெப் பிரேக்கை யூஸ் பண்ணிங்கன்னா முன்னாடி ஸ்பீட் பிரேக் இருக்கிறது. ஏன்னா ஃபஸ்ட் நம்ம போவோம், நமக்கு பின்னாடி தான் மற்ற வெஹிக்கிள் வரும். ஸோ அவங்களுக்கு தெரியாது ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது அப்படின்னு. நீங்கள் ஸ்டெப் பிரேக்கில் கன்வெர்ட் பண்ணும்போது ஸ்பீட் பிரேக்கர் இருக்கிற விஷயம் வந்து அவங்களுக்கும் தெரிய வரும், நீங்கள் ஸ்லோ டவுன் பண்ணுறீங்க அப்படின்னு. அந்த விஷயத்துக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்டெப் பிரேக்கு. மற்றபடி ஸ்டெப் பிரேக்கை பொறுத்த வரைக்கும் ஹைவேஸில் ஓட்டுறச்ச ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா ஹைவேஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஹைவேஸில் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ரொம்ப ஸ்பீடாக ஓட்டுவாங்க. அப்போ வந்து நம்ம சடன் பிரேக்குங்கிற வாய்ப்பை வந்து கொஞ்சம் கூட யூஸ் பண்ணாமல் ஸ்டெப் பிரேக்லேயே வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சிட்டோன்னா ஸோ லைஃப்லாம் நம்மளால் என்ஜாய் பண்ணி ஓட்ட முடியும். நம்மளால் மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது, மற்றவங்களால் நமக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. ஸோ போத் ஆஃப் சேஃப். அதனால தான் வந்து ஸ்டெப் பிரேக்கை கண்டுபிடிச்சோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நியூட்ரல் ஃப்ளோ அப்படின்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம். அது வந்து மேனுவல் வெஹிக்கிள் ஓட்டுறவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த நியூட்ரல் ஃப்ளோ அப்படிங்கிறது, இந்த நியூட்ரல் ஃப்ளோ கம் ஸ்டெப் பிரேக் ரெண்டையும் வந்து சேம் டைமில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதோட கிளாரிட்டி தெரிஞ்சிடும். அது வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, சிக்னல் வந்து இங்கே ரெட் இருக்குது அப்படின்னா ஒரு 200 மீட்டர்ஸ்க்கு முன்னாடி கிளச் அமைக்க ஃபுல்லாக நியூட்ரலில் வச்சிடணும். நியூட்ரலில் வச்சுட்டு ஸ்டெப் பிரேக்கில் நீங்கள் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வண்டி ஸ்லோவாக ஆரம்பிக்கும். சிக்னலில் வந்து நீங்கள் ப்ராப்பராக நிற்க ஆரம்பிச்சிருவீங்க. அப்போ வந்து பின்னாடி வரவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும், ஸோ இவர் வந்து நிற்க போகிறாரு அப்படின்ட்டு. ஸோ அது வந்து மேனுவல் வெஹிக்கிள் ஓட்டுறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். மேபி இவங்க மேனுவல் வெஹிக்கிள் ஓட்டுறச்ச அந்த டிப்ஸும் வந்து இவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது வந்து எனக்கு தெரியுது ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு வாட்டி மேனுவல் வெஹிக்கிள் ஓட்டி. ஸோ அப்போ வந்து அந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேபி வந்து பெரிய வெஹிக்கிள் இவங்க ஓட்டிகிட்டு இருக்கிறதுனால சின்ன வெஹிக்கிள்லாம் ஓட்டுறது பெரிய கஷ்டம்லாம் இருக்காது அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு இனோவா வெஹிக்கிளோட கொஞ்சம் சின்ன வண்டி தான் இது பிஆர்வி. ஸோ அதனால் வந்து என்ஜாய் பண்ணி நீங்கள் ஓட்டலாம். ஸோ அதுவும் நைட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், நைட் டைமில் எல்லோரும் வீட்டுக்கு போகிற அவசரத்தில் பயங்கர ஸ்பீடாக ஓட்டுவாங்க. அதுவும் இல்லாமல் வந்து 2 வீலர்ஸ் கிட்டேருந்து நம்ம எப்போவுமே வந்து ரொம்ப சேஃபாக இருக்கணும். 2 வீலர் பயங்கர கட் அடிப்பாங்க. ஸோ அந்த கட் அடிக்கும் போதெல்லாம் வந்து நம்ம அலர்ட்டாக இருக்கணும். ஸோ மேபி வந்து 2 வீலர் ஓட்டுற அத்தனை பேரும் வந்து காரில் ஓட்டும்போது அவங்களுக்கு தெரியும் கார் ஓட்டுறவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு.
ஸோ அந்த விஷயம் தான். மற்றபடி நல்லா என்ஜாய் பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து அவங்க தனியாகவே ஓட்ட போகிறாங்க. ஸோ நாளையிலேருந்து அவங்களோட டிரைவிங் கேரியர் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ எனிவேர் எனி லொக்கேஷன் என்ஜாய் பண்ணி ஓட்ட போகிறாங்க. ஸோ நிறைய கண்ட்ரோல் வந்து சொல்லி கொடுத்துட்டோம். ஸோ மேபி அவங்க ஓட்ட இன்னும் நிறைய விஷயங்கள் அவங்க தெரிஞ்சுக்க முடியும். நாங்களும் வந்து சப்போர்ட் பண்ணுவோம். லைஃப் டைம் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். ஸோ எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் எங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் மேம். ஸோ சப்போர்ட் வந்து எப்போவுமே இருக்கும். சப்போர்ட் இல்லை அப்படின்னு நினச்சிடாதீங்க. சப்போர்ட் ஆல்வேஸ் உண்டு. ஸோ எந்த ஒரு டவுட் இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட கால் பண்ணி கேட்டுக்கோங்க. ஸோ முடிஞ்சளவுக்கு வந்து ஃபோனில் வந்து அந்த டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவேன். அப்படி இல்லை அப்படின்னா அந்த சைடு வரச்சோ உங்களுக்கு வந்து கிளியராக வந்து சொல்லி கொடுத்துருவேன். ஸோ அதனால் வந்து எப்போவுமே வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இன்கேஸ் வந்து உங்களுக்கு ஹைவேஸ் ஓட்டுறச்சு ஏதாவது டவுட் இருந்தாலும் கேட்டுக்கலாம். சிட்டியில் ஓட்டும் போது ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக்காக கண்டிப்பாக டவுட் வரும். ஸோ நீங்கள் தனியாக ஓட்டுறச்ச ஸோ அப்படி வரச்ச நீங்கள் கேளுங்க. செமையாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். சான்ஸே இல்லாமல் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. பல நாள் கனவு நிறைவேற்றி பல வருஷங்கள் கனவாக இருந்தது இப்போ நிஜமாக மாறி இருக்கிறது. சூப்பராக வந்து ஓட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய பேரோட லைஃப்பில் வந்து கார் ஓட்டணுங்கிறது வந்து தேவையான ஒரு விஷயமா இருக்குது. இப்போ இருக்கிற காலகட்டங்களுக்கு வந்து டூ வீலரில் ஓட்டுறது அவ்வளோ சேஃப் கிடையாது. பிகாஸ் கார்னும் போது நம்ம வந்து சேஃபாக இருந்துக்கலாம். அதுவும் இல்லாமல் நல்லாவும் வந்து என்ஜாய் பண்ணி ஓட்டலாம். டூ வீலரை பொறுத்த வரைக்கும் வந்து எப்போ யார் பிரேக் டச் பண்ணுவாங்கன்னு தெரியாது. சேஃப்டி ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ காரை பார்க்குறச்ச ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே கார் ஓட்ட கற்றுக்கணும் அப்படிங்கிறது வந்து என்னோடய விருப்பம். ஸோ நீங்களும் வந்து கூடி சீக்கிரம் கார் ஓட்ட கற்றுக்கோங்க. கார் ஓட்ட தெரியல அப்படின்னு ஃபீல் பண்ண வேண்டாம். ஆல்ரெடி நீங்கள் நிறைய கஸ்டமர்ஸோட ட்ரைனிங் நாங்கள் கொடுத்ததெல்லாம் பார்த்துருப்பீங்க. சுத்தமாக கார் ஓட்ட ஜீரோ லெவலில் ஒன்றுமே தெரியாத எல்லா கிளைண்ட்டுமே வந்து நாங்கள் வந்து செம்ம சூப்பராக ஓட்ட வச்சுருக்கோம். அவங்களும் இன்றைக்கி வந்து சூப்பராக ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. மேபி வந்து 5 டேஸ்லலாம் வந்து தனியாக ஓட்டிகிட்டு வரதுலாம் வாய்ப்பே இல்லாத ஒரு விஷயம் தான் சொல்லுவேன். அதுவும் மேனுவல் வெஹிக்கிள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய கிளைண்ட்ஸ் ஆக்சுவலாக கவுண்ட் பண்ணி சொல்ல முடியாது, நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் ஒரே ஒரு விஷயம் தான் பண்ணணும். சென்னை கார் ட்ரைனர்ஸில் வந்து ஜாயின் பண்ணணும். ஸோ ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும் எப்படி என்ஜாய் பண்ணி ஓட்டணும் அப்படின்ட்டு. ஸோ எல்லாமே லைவுங்க. என்கிட்ட கண்ட்ரோல் இல்லை. மேபி ஒருத்தர் கேட்டார், சார் உங்ககிட்ட கண்ட்ரோல் இருக்குது அப்படின்னு. நான் காமிக்கிறேன். என்கிட்ட கண்ட்ரோலில் நான் சும்மா ஜாலியாக உட்காந்துட்ருக்கேன். மேபி நான் வந்து இப்போ அவங்களுக்கு நான் கைடு கூட பண்ணுறதில்ல. நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் வந்து பேசிட்டு தானே இருக்கேன் தவிர அவங்களுக்கு நான் எந்த ஒரு கைடன்ஸுமே கொடுக்கறதில்ல இப்போது. ஏன்னா அவங்க ரெடி ஆகிட்டாங்க வண்டி ஓட்டுறதுக்கு. ஸோ இப்போ நான் கைட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஆல்மோஸ்ட் வந்து அவங்களுக்கு எப்போ என்ன பண்ணணுங்கிறது வந்து அவங்களுக்கே தெரிய வந்துடுச்சு. நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணி ஓட்டுறீங்க? நான் கைட் பண்ணவே இல்லையா, நீங்களே ஓட்டுறீங்களே. இது 10 நாள்ல சொல்லி கொடுத்தது வச்சு இப்போ வந்து தானா லைக் மைண்டில் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு என்ன வந்தால் என்ன பண்ணணும்னு. ஸோ 10 நாளோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இப்போ நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சூப்பர், நல்லாவே